ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீக்கெண்ட் ஏதாவது வெளியே போனோம் அப்படின்னா மோஸ்ட்லி 9-9:30 வீட்டுக்கு வந்துடுவோம். இந்த சண்டே வெளியே போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் வேலையெல்லாம் இருந்துச்சு. முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது 11:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. தூங்குறதுக்கு ஒரு 12:30 ஆயிடுச்சு. திங்கக்கிழமை காலையில் கண்ணே முழிக்க முடியல. எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 நிமிஷம் கூட தூங்குறதுக்கு ஆசை இல்லை. ஏன்னா ஸ்கூல் பஸ் போயிருங்கிற பயத்திலேயே எந்திரிச்சு வந்து அவசர அவசரமாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை சேமியாவும், மதிய லஞ்சுக்கு சிம்பிளாக 1 பாட் மீலாக ஒரு வெஜ் புலாவும் தான் பண்ணேன். முந்தின நாள் எந்த ப்ரிப்பரேஷனும் பண்ணி வைக்கல, மாவும் கிடையாது. ஸோ காலையில் எந்திரிச்சு அப்படியே பிளாங்காக நின்றுட்டு இருந்தேன். ஏதோ ஒன்று அவசரமாக செஞ்சு இன்னத்து நாள் எனக்கு போனால் போதும் காலை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய பேர் வெளியே ரொம்ப பிரிஸ்காக சுற்றிட்டு இருப்பாங்க. ஒரு 9:30 10 கூட குழந்தைகளை வச்சு. அப்பெல்லாம் எனக்கு தோணும், எப்படிடா இவங்கெல்லாம் எப்போ வீட்டுக்கு போய் எப்போ தூங்கி காலையில் எப்போ பசங்களை எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னோட டைம் எல்லாம் மேக்ஸிமம் 9-9:30 வீட்டுக்கு வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷெட்யூல்ல இருக்கிற ஆளு. ஒரு 11 மேக்ஸிமம் தூங்கினாதான் காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு ஓரளவுக்கு ரொட்டீன்ல ப்ராப்பரா எல்லாத்தையும் பண்ண முடியும். ஆனா எப்படி இப்படி லேட்டா தூங்குறவங்க எல்லாம் வந்து காலையில எந்திரிச்சு அவங்களோட ரொட்டீன் வேலைகளை செய்யறாங்கன்னு தெரியல. மேபி வீட்டுல ஹெல்ப்புக்கு ஆள் இருக்கலாமோ என்னவோ. ஆனா எனக்கு தெரிஞ்சு என் ஹஸ்பண்டோட டீம்ல நிறைய லேடிஸ் எல்லாம் வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றாங்க. 2:30 மணிக்கு மேலே தூங்கிட்டு மறுபடியும் 6-6:30 எந்திரிச்சு குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் தூங்குவாங்களாம். ஆக்சுவலாக இதெல்லாம் சொல்லும்போது என்னால் ஒரு நாள் லேட்டாக தூங்கியே வந்து இதை காம்பன்சேட் பண்ணி எந்திரிச்சிக்க முடியலையே. ஆனால் நிறைய லேடிஸ் வருஷக்கணக்கில் தூக்கத்தை காம்ப்ரமைஸ் பண்ணி வேலை, குழந்தை, குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி எப்படி ரொம்ப வருஷமாக வந்து தாக்கு பிடிக்கிறாங்கன்னு தெரியல. ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். ஒவ்வொருத்தர் லைஃப்லையும் ஒவ்வொரு சேலஞ்சஸ் இருக்குது. ஒரு நாள் தூக்கம் கெட்டதுக்கே 1 பாட் மீலில் வந்து நின்றுருக்கேன். மேபி நான்லாம் நைட் ஷிஃப்ட் போயிருந்தேன்னா சமைக்கவே மாட்டோனோ என்னமோ எல்லாம் எனக்கு தோணுச்சு. இந்த தடவை ஊர்லேருந்து வரும்போது சங்கு பிராண்டில் கோதுமை சேமியா, ராகி சேமியா எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். சூப்பராக உதிரி உதிரியாக வந்துருந்துச்சு. இந்த பிராண்ட் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம்.